சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். பல்வேறு தகவல்களை நான் பேச வேண்டியது இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி சுருக்கமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பற்றி ஒரு சில கருத்துக்களை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு அப்டேட்டுன்னு எடுத்துனுங்களா. என்ன அப்படின்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2,33,000 வாக்காளர்கள் அந்த தொகுதியில் இருக்காங்க. வன்னியர் சமுதாய வாக்குகள் கிட்டத்தட்ட 50% வாக்குகள் வன்னியர் சமுதாய வாக்குகள் தான். அப்படின்னா 1,15,000 18,000 ஓட்டு வரைக்கும் வன்னியர் ஓட்டு இருக்காங்க. இது கள நிலவரம். ஒரு 30% அளவுக்கு பறையர் சமுதாயம் இருக்குது. அப்புறம் பிள்ளைமார் சமுதாயம், மற்ற உடையார், அந்த மாதிரி மற்ற சமுதாயத்தில் உள்ளவங்களும் அங்கே இருக்காங்க, கம்மியாக இருக்காங்க. யாதவர்களுடைய ஓட்டும் அங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு கணிசமான எண்ணிக்கையில் இருக்குது. இது ஓரளவுக்கு அந்த கள நிலவரத்தை நம்ம எடுத்துக்கலாம். திமுக கூட்டணி சார்பில் திமுக போட்டியிடுது. பாமக தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அணியிலிருந்து பாமக போட்டியிடுது. அப்புறம் அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமி தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. அதே மாதிரி தேமுதிக விஜயகாந்த் உடைய கட்சியும் தேர்தலை புறக்கணிச்சுட்டு நாம் தமிழர் அப்படி சீமான் அவர் வேட்பாளர்னு பாடியிருக்கார். இது கள நிலவரம். இப்போ நாம் தமிழரை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். முதல் பாயிண்டில் நாம் தமிழர் அவங்களுக்கு நல்லா தெரியும் அதில் நின்று நம்ம வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது நல்லா தெரியும். இதே தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலையும் அவங்க களத்தில் இறக்கி விட்டாங்க. அப்போ எல்லாம் சொல்லப்பட்டது என்னென்னா, எங்களுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குங்க, அதில் நிரூபித்து என்ன செய்ய போகிறோங்க, ஒன்றும் நடக்குது. பாராளுமன்ற தேர்தல் நடக்குது, நாங்கள் நிற்கிறோம், ஓட்டு வாங்குகிறோம், நாங்கள் எங்களுடைய பலத்தை நாங்கள் காணிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு லாஜிக் இருக்குது. ஏதாவது ஒரு தொகுதியில் வெற்றி பெறாதா, ஒரு முயற்சி தானே, தனியாக நின்னா கட்சி வளரும் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லலாம். ஆனால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி ஒரு இடைத்தேர்தல் தான். இருந்தாலும் அது இந்த ஆட்சிக்கு குறுகிய காலத்திலே நடந்தது. சரி, ஏதோ ஒன்று நிற்கிறாருன்னு தெரிஞ்சுது. அதில் அதை அப்படி எடுத்துக்கலாம். இன்னொன்று, அதிமுகவும் நின்றுச்சு. அந்த நேரத்தில் நின்னாங்க. இப்படி பலரும் முதலாவது போட்டியிடுறதுக்கு அமமுகவில் இருந்தால் வேட்பாளர் நிப்பாட்டினாங்க. கடைசியில் வாபஸ் வாங்க வச்சாங்க. அது ரெட்டைலைக்காக வாபஸ் வாங்கி அவங்க விட்டு கொடுத்தாங்க. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடந்துச்சு. அந்த இதில் இவரும் நின்னாருங்கிறதுல அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம் வேற. அங்கே திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு என்னதான் நீங்கள் அதிகார பலத்தெல்லாம் பயன்படுத்தினாலும், துஷ்பிரயோகம் பண்ணினாலும் திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறது முதலாவதே தெரிஞ்சு போச்சு. எப்போ எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் விடலைன்னு சொல்லி அவங்க ஒதுங்கினாங்களோ, புறக்கணிச்சாங்களோ, விஜயகாந்த் கட்சியும் அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிக்கை விட்டு அதை நாங்கள் புறக்கணிக்கிறோன்னு சொன்னாங்களோ, அப்போவே திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு படுகொலிக்கு போயிட்டு. அப்போ அங்கே திமுக வெற்றி வாய்ப்பு மிக குறைவுன்னு தெரிஞ்ச பிறகு இவர் இப்படி வேட்பாளரை விட்டாச்சு, வாபஸ் வாங்கியிருக்கலாம்ல. திமுகவுக்கு எதிராக தானே நாங்கள் நடத்துகிறோம், கட்சி நடத்துகிறாரு. திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு அல்லது இந்த கும்பல் அப்படின்னா அதை செய்யணும்ல. திமுகவுக்கு தோற்கடிக்க இது ஒரு அருமையான சந்தர்ப்பம்னு தெரிஞ்சு இருந்தோம். எதற்காக சீமான் அங்கே வேட்பாளரை கொண்டு போய் நட்டார், விட்டாருங்கிறது ஒரு பக்கம். அது எல்லாருமே விடுவாங்கன்னு எதிர்பார்த்து அவரும் நிற்கிறாரு களத்துலங்கிறது ஒரு லாஜிக் படி ஓகே தான். ஆனால் பாமக மட்டும்தான் எதிராக நிற்கிது. அதுதான் வலுவாக இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பாமக வேட்பாளர், இதே வேட்பாளர் அன்புமணி அவர்கள் தான் அங்கே வேட்பாளராக இருக்கார். அந்த அன்புமணி அவர்கள் 2016 சட்டமன்ற தேர்தலில் 41,000 ஓட்டு வாங்கினவர். அதிமுக அங்கே வலுவாக இருந்த இடத்துல 41,000 ஓட்டு இவங்க வாங்கிட்டாங்க. அப்படின்னா 2016 அவங்க நல்ல ஒரு இதை வச்சிருக்காங்க. இன்னொன்று, வன்னியர் சமுதாயம் 50% ஓட்டு அங்கே வச்சிருக்கு. அப்போ வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக உள்ள ஒரு பகுதி தானே. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பாமகவை ஆதரித்து நாங்கள் திமுகவை எதிர்க்கின்ற காரணத்தினால் திமுக தோல்வியை தழுவ வேண்டும் என்று எங்களுடைய ஒரே பொது எதிரி அதுதான். அந்த அடிப்படையில் நான் விட்டு கொடுக்கலாமே, இல்லை குறைந்தபட்சம் நாங்கள் புறக்கணிக்கணும்னு சொல்லி ஒதுக்கி போகலாமே, மறைமுகமாக கூட. ஆனால் எதுவுமே செய்யாமல் களத்தில் நிற்காருன்னா என்ன நோக்கம்? திமுகவுக்கு பி டீம் வேலை பார்க்குறாங்கிறது உறுதியாக இருக்கா? திமுகவுக்கு எதிராக நின்று நம்ம இதை பண்ணுறதுனால திமுகவுக்கு தானே ஆதாயம். எதிராக வரக்கூடிய ஓட்டை ஒரு 5,000மோ 4,000மோ ஓட்டு வாங்கினா கூட எவ்வளோ வருதுன்னு தெரியல. அது எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரிய போகுது. ஆனால் 2,000 ஓட்டு வாங்கினா கூட அந்த ஓட்டு திமுகவுக்கு எதிரான ஓட்டு தானே. இவர் நிற்கலைன்னா அந்த ஓட்டு பாமகவுக்கு தானே விழும். அப்போ அதை கெடுக்கிறது தானே இந்த ஆள் நிற்கிறாரு. எவ்வளோ பெரிய எத்துவாளிங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். கோபாலபுரம் அந்த ஓங்கோல் குடும்பத்திலேருந்து என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை செய்கிறார் அண்ணன். அங்கேருந்து வாங்கக்கூடிய காசுக்கு கூறார். இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இது ஒரு பாயிண்ட். அடுத்து ரெண்டாவது ஒரு விஷயத்துக்கு வாங்க. அதாவது வன்னியர் சமுதாயத்தை திமுக எப்பவுமே ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் தான் அணுகிருக்குங்கிறது கடந்த கால வரலாறு. அந்த வலியும் வேதனையும் அந்த சமுதாயத்துக்கு இருக்குது. அது ஒரு பக்கம். ஆனாலும் கூட வன்னியர் சமுதாயத்தில் உள்ள அது ஒரு பெரிய சமுதாயம்ங்கிறதுனால
பல கிராமங்களில் வந்து வன்னியர் சமுதாயத்தில் உள்ளவங்க தான் எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க, எல்லா கட்சியிலையுமே. இப்போ வந்து நீங்கள் அந்த கிராமத்தை அந்த தொகுதியை நீங்கள் எடுத்தால் கூட அந்த தொகுதியில் உள்ள வன்னியர்கள் வந்து திமுகவிலையும் நிறைய பேர் இருக்காங்க, அதிமுகவிலையும் நிறைய பேர் இருக்காங்க, பாஜகவிலையும் இருக்காங்க. மற்ற கட்சிகள் நாம் தமிழருக்கு அந்த ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது பாமகவில் உள்ளவங்க ஒருத்தர் கூட இல்லாமல்லாம் அங்கே வராது. அப்போ தேமுதிகவிலும் இருக்காங்க. அப்போ வன்னியர்கள் எந்த சமுதாயமாக இருந்தாலும் ஊரில் முழுக்க ஒரே சமுதாயமாக இருந்ததுன்னா அது எல்லா கட்சியிலையுமே அவங்க பறந்துபட்டு போகிறது ஒரு இயல்பான ஒரு தியரி தான். ஆனாலும் கூட அவங்களுக்கு அந்த எல்லா சமுதாயம் அங்கே சமுதாய முன்னேற்றம் சமுதாய சார்ந்து யோசிக்கும் போது அவங்களுக்கும் அந்த ஜாதி ரீதியாக யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் இருந்துச்சு, கடந்த காலத்துலேயும் இருந்துச்சு. அப்புறம் இடைக்காலத்தில் அப்படியே கொஞ்சம் மங்கி போச்சுது. பழையபடியும் அந்த அந்த சாதி சார்ந்து ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்காங்க. அதை உருவாக்குனது அவங்க இல்லை, சமீபத்தில் உருவாக்குனது திருமாவளவன். நீண்ட நாட்களாகவே அந்த ஆள் தான் பண்ணிட்டு நடக்கு. இந்த நாடக காதல் புண்ணாக்கு காதல்லாம் வச்சு இந்த வன்னியனை வெட்டு வன்னியர் பொண்ணை கட்டு இந்த மாதிரி டைலாக்லாம் பேசி தேவையில்லாத அந்த ரெண்டு சமுதாயத்துக்கு இடையிலையும் பிணக்கை ஏற்படுத்தி சும்மா இருக்கக்கூடிய அப்பாவி பறையர் சமுதாயத்தில் உள்ளவன்ட்டெல்லாம் தூண்டி விட்டு நீ வந்து 8-10 கேஸ் வாங்குன்னு சொல்லி அதில் 8 கேஸாவது 3 கேஸாவது கொலை கேஸாக இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் வந்து ரவுடிகளாக மாற்றி ரவுடிகளை உருவாக்குற கட்சி விடுதலை சிறுத்தைகள் அப்படி சொல்லலாம். அதனுடைய தலைவர் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சொன்னால் சால சிறப்பாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும். இந்த ஆள் என்ன வேலை பார்த்தாருன்னா சிதம்பரம் தொகுதியில் அவர் வெற்றி பெற்றார். சரி, ஏதோ வெற்றி பெற்றாச்சு, ரைட்டு. ஆனால் அவர் வெற்றி பெறக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தா அதை தாண்டி வெற்றி பெற்றார். சரி, ஓகே அப்படின்னு ஒழிஞ்சு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கும்போது இவர் வந்து திருவாய்மலை வந்து ஒரு வார்த்தை பண்ணார். சிதம்பரத்தில் அவர் எப்படி வெற்றி பெற்றார்? சூத்திரம் என்ன தெரியுமில்லாங்க, வன்னியர் சமுதாயத்தை தவறாக திருப்பி விட்டு அவர் வெற்றி பெற்றார், குளிர் காஞ்சார். அதுக்கும் அவர் வெற்றி பெறதுக்கும் காரணம் வன்னியர் சமுதாயம் தான். வன்னியர் சமுதாயம் அத்தனையும் ஒரே அணியில் நின்று பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருந்தால் திருமாவளவன் தோற்று போயிடுவார், தோத்திருப்பார். ஆனால் எப்படி திசை திருப்பி விட்டாங்கன்னா பாஜக அந்த சின்ன கட்சி, சிதம்பரம் தொகுதியில் பாஜகவுக்கு பெரிய கட்டமைப்பு இல்லை. அதனால பாமகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் கூட நீங்கள் ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டிங்கன்னா திருமாவளவனை தோக்கடிச்சிடலாம். ஏன்னா ரெட்டை இலை ஏற்கனவே கடந்த தேர்தலில் 3000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவர் வந்து வெற்றி பெற்றார். எதிர்த்து நின்னது அதிமுக சிம்பல், ரெட்டை இலை சிம்பல். ஆனால் ரெட்டை இலையில் நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டிங்கன்னா இந்த தடவை கண்டிப்பாக நம்ம வந்து திருமாவளவனை காணி பண்ணிடலான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மடைமாற்றத்தை பண்ணி விட்டனால இதுவும் அப்பாவி வன்னியர் சமுதாயம் நம்பினால, ஏன்னா அங்கேயும் பல்கா எண்ணிக்கையில் அதிகமாக இருக்குது வன்னியர் சமுதாயம். அப்போ வன்னியர் சமுதாயத்தினுடைய ஒரு கோட்டை மாதிரி தான் அது. அப்போ அவங்கள கிளப்பி விட்டு உசுப்பேற்றி விட்டு இந்த மாதிரி கிரவுண்ட் லெவலில் நீங்கள் வந்து இப்போ வன்னியர் வேற நிற்கலை, பாமக வேட்பாளர் வேற அதையும் சொல்லிட்டாங்க. பாமக சார்பில் வேட்பாளர் நிப்பாட்டலை. அப்போ அதையும் சொல்லிவிட்டு என்ன இருந்தாலும் இது பாஜக தானே வேட்பாளர்னு சொல்லி எப்படியெல்லாம் வந்து மடைமாற்றம் பண்ணணுமோ இந்த ஒர்க்கை வந்து வன்னியர் மற்ற சமுதாயத்தில் இந்துங்கிற உணர்வோடு இருக்கவுண்டெல்லாம் இதை சொல்லி அது இல்லாத அந்த பறையர் சமுதாய மக்கள்கிட்ட நம்ம தலைவர் வெற்றி பெறணும், அது ஏற்கனவே நல்ல உசுப்பேற்றுவாங்களோ அதையும் உசுப்பேற்றி 2 பக்கமும் கரெக்டாக பண்ணாங்க. அது ஒர்க் அவுட் ஆகிட்டு அதை குறிப்பாக வன்னியர் சமுதாய மக்களை மடைமாற்றம் பண்ணி திசை திருப்பி விட்டு கொலையடித்து அவங்கள ஏமாற்றி பெற்ற வெற்றி தான் திருமாவளவன் வெற்றி. சரி, வெற்றி பெற்ற பிறகு தான் அந்த மக்களுக்கே தெரியுது, ஆகா ஒட்டு மொத்தமாக நாம் வந்து ஒரே அணியில் நின்று ஓட்டு போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக திருமாவளவனை தோக்கடிச்சிருக்க முடியும். அதை மறுபடியும் வந்து இதே வேலையை தானே அது பார்க்கும். இதே மாதிரி வன்னியர் சமுதாயத்தை இழிவுபடுத்தினே பேசிட்டு அலையும், இதே மாதிரி இந்து தர்மத்தை இழிவுபடுத்தானே பேசிட்டு தெரியும், இதே மாதிரி சனாதன ஒழிப்பு மாநாடு தானே நடத்திட்டு நடப்பார். இருந்தாலும் என்ன பண்ணங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு வேதனையான ஒரு முடிவாகி போச்சுன்னு சொல்லி நொந்து போய் இருந்த நேரத்தில் தான் திருமாவளவன் திருவாய் மலர்ந்து ஒரு வாசகத்தை வெளியிட்டார். அதாவது வந்து அரூர் தொகுதி, அதாவது தருமபுரி தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி வந்து அவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க, அவங்க தோற்கடித்தது நாங்கள் தான் அப்படின்னு மாறுதட்டினார். யாரு? திருமாவளவன். அரூர் சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் அதிகமான ஓட்டை திமுக போட்டதுனால தான் அன்புமணி ராமதாஸுடைய மனைவியை தோக்கடிச்சோம் சௌமியாவை அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீத்தினார். அது வன்மத்தை விதைச்சார். நாங்கள் நினைச்சா தோக்கடிப்போம், நாங்கள் தான் தோக்கடிச்சோன்னு மாறுதட்டினார். இது என்ன ஆகி போச்சுன்னா அந்த மாறுதட்டுனது உடனே என்ன ஆயிடுச்சுன்னா சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிங்கிற மாதிரி வன்னியர் சமுதாயத்தில் உள்ள எல்லாருக்குமே எனக்கே கோவம் வந்துச்சு. நான் வன்னியர் கிடையாது, ஆனால் எனக்கே இந்த ஆளுக்கு இது என்ன எத்துவாளித்தனம்னு நினச்சேன். ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, எலெக்ஷன் முடிஞ்சதோட நீங்கள் அந்த இதெல்லாம் விட்டுறணும். அதுக்கு பிறகு நீங்கள் 5 வருஷத்துக்கு நீங்கள் அந்த தொகுதிக்கு நீங்கள் வந்து எம்பி அப்படின்னா அங்கே உள்ள வன்னியர்களுக்கும் சேர்த்து தான் நீங்கள் எம்பி.
உங்களுக்கு ஓட்டு போடாதவனுக்கும் சேர்த்தா நீங்கள் எம்பியாக இருக்கீங்க. அப்படிதான், அதுதான் ஜனநாயகம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலோர கிராமங்களில் உள்ளவங்க கிட்டத்தட்ட 310 பேரை வந்து பல்வேறு வெளிநாட்டு ஜெயில்களில் இருந்தவங்களை பொன் ராதாகிருஷ்ணன் கூட்டிகிட்டு வந்தார். 2004 இருந்து 2014 இருந்து 2019 வரைக்கும் அவர் மத்திய அமைச்சராக இருந்தபோது ஒரு 310 பேர் ஜெயிலில், எல்லாம் இந்த அரபு நாடு ஜெயிலு, அந்த ஜெயிலு, இந்த ஜெயிலு, அங்கெங்கெல்லாம் வேலைக்கு போனவங்க, அங்கே கடல் தொழிலில் ஈடுபட்டு அங்கே 2 நாட்டுக்கு இடையில் தப்பாக வழி மாறி போய் இல்லைனா வேறு ஏதோ தவறான செயலில் ஈடுபட்டு அங்கே உள்ள ஜெயிலில் கிடந்து வதங்கிட்டு கிடந்தவங்களெல்லாம் இந்த குடும்பங்கள் வந்து சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்ல இவரும் டெல்லிக்கு போய் அன்னைக்கு முதலாவது சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க காலத்திலேருந்தே ஆரம்பித்தார். இன்னைக்கு வரைக்கும் செய்துட்டு தான் இருக்க அந்த பணியை. இதில் பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டிகிட்டு வந்தார்ல, அந்த மக்கள் 310 பேரை கூட்டிகிட்டு வந்திருந்தார். எனக்கு தெரிஞ்ச புள்ளி வரும், அதுக்கு மேலேயே தான் இருக்கும் அந்த எண்ணிக்கை. 310ன்னு எடுத்துடுங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தனை அந்த மாதிரி ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்காரு ஒரு நபர் அப்படின்னா அந்த குடும்பத்தில் அந்த மனைவியும் சம்மந்தப்பட்ட குடும்பம். அப்போ கணவனும் மனைவி 2 ஓட்டாச்சா? இந்த மனைவிக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, 4 ஓட்டாச்சா? அந்த மனைவிக்கு ஒரு தம்பி தங்கச்சி யாராவது இருப்பாங்கல்ல, 6 ஓட்டாச்சா? அவங்களுடைய கணவன் அல்லது மனைவி 8 ஓட்டாச்சா? இந்த கணவன் தானே பாதிக்கப்பட்டவன். இவனுக்கு வந்து ஒரு 1-2 தம்பி தங்கச்சி இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, அப்புறம் அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, இவனுக்கு சித்தப்பா பெரியப்பா மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படி கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கே ஒரு 20 ஓட்டு தேரும். இவங்க வேதனையில் அங்கே துடிக்கும் போது இவங்கெல்லாம் சேர்ந்தானே துடிச்சாங்க. கடவுள் மாதிரி வந்து பொன்னார் எங்கள் குழந்தைய காப்பாற்றி என் பையனை கூட்டிகிட்டு வந்தான்னு இவங்க தானே சொன்னாங்க. என் மருமகனை கடவுள் மாதிரி கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னதும் இந்த இவங்க தானே சொன்னாங்க. அந்த ஒரு 10-20 பேரும் தானே சொன்னாங்க. குறைந்தபட்சம் அந்த 10-20 ஓட்டாவது அவருக்கு விழுந்திருந்தாலே, கடலோர கிராமங்களில் நீங்கள் ஒரு ஆளுக்கு 20 ஓட்டுனா என்னங்க ஆச்சு? ஒருத்தர் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை மீட்டிட்டு வந்தார்ல, அந்த ஒரு ஆளு சார்பில் 20 ஓட்டு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 2019 விழுந்தாலே எத்தனை ஓட்டு வந்திருக்கும் நினைச்சு பாருங்க. 310 குடும்பங்கள், 310 பேரை கூட்டிட்டு வந்தார். இந்த 310 இந்த 20 போட்டால இது ஒரு 6000 ஓட்டு வந்திருக்காது. 6000க்கு மேலே 7000 ஓட்டுக்கிட்ட வந்திருக்காது. 2000 ஓட்டு 1500 ஓட்டு கூட கிடைக்கல, 300 ஓட்டு கிடைச்சுன்னு நினைக்கிறேன். நினைச்சு பாருங்க எவ்வளவு வேதனையான விஷயம். உயிரை காப்பாற்றி கூட்டிட்டு வந்த ஒருத்தருக்கே போடா மயிரேன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அதுக்கு பிறகு அங்கே எதையும் செய்யாம இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த கடலோர கிராமத்தை அதுக்கு பிறகு தான் ஆவாஸ் யோஜனாவை உதாரணத்துக்கு சொன்னேன். இதே மாதிரி மோடி ஸ்கீமில் உள்ள இதில் என்ன விவசாயிகளுக்கு வருது, அங்கே இருக்கக்கூடிய பாதி விவசாயி கிறிஸ்டின் தான். அவ்வளோ பேர்த்துக்கு 6000 ரூபாய் கொடுத்துட்டு தான் இருக்காரு. புள்ளி உரத்தை எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதாவது இதெல்லாம் பார்த்தா பண்ணுறாங்க, அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் சரி தான், அவங்க ஓட்டு போட்டாலும் சரி தான், போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சா இருந்தாலும் அவங்களுக்கு செய்யக்கூடிய இதை வந்து அதுதான் மோடி ஸ்கீம், அதுதான் மோடி, அதான் பாஜக, அதான் சனாதன தர்மம். அப்படி வச்சுடுங்க. இப்போ நம்ம திருமாவளவன் வாங்க, திருமாவளவன் அப்படி தானே நினைக்கணும். எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, நம்ம வெற்றி பெற்றுட்டோம், கொண்டாடுறோம், அதோட முடிச்சிடும். வெற்றிக்கு கொண்டாடுறது கூட அந்த வன்மத்தை விதைக்காம தானே கொண்டாடணும். என்ன இருந்தாலும் நீங்கள் திருந்த மாட்டீங்கிற மாதிரி தானே உங்கள் புத்தி அப்படி தானே இருக்குது. நான் உங்கள் புத்தின்னு சொல்கிறது திருமாவளவன் புத்தியை சொல்கிறேன். என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்னதான் வந்து எதை பண்ணினாலும் கடைசியில் அது அங்கே தான் போய் தீங்குன்னு சொல்லுவாங்களே, அந்த கேட்டகரியில் தானே இருக்கார். நீங்கள் என்ன பண்ணாலும் நான் ஜாதி வெறியை தான் அங்கே விதைப்பேன், என்ன பண்ணாலும் நான் அந்த வன்னியர்களுக்கு எதிராக தான் கொம்பு செய்வேன், என்ன பண்ணாலும் கவுண்டர்களுக்கு எதிராக தான் பண்ணிட்டு தெரிவேன், என்ன பண்ணாலும் முக்குலத்தோருக்கு எதிராக தான் நான் பண்ணிட்டு இருப்பேன், நீ என்ன பண்ணாலும் நாடார் சமுதாயத்துக்கு எதிராக தான் நான் பண்ணுவேன், நீ என்ன பண்ணினாலும் நான் வந்து பிராமணருக்கு எதிராக தான் பண்ணுவேன், என்ன பண்ணாலும் பிள்ளைமாருக்கு எதிராக தான் பண்ணுவேன்னா இது என்ன கணக்கு? இது இப்படியே தான் அவருடைய. அப்போ அது வந்து ரத்தத்தில் ஊறினது மாறாது. இதைத்தான் விதைச்சார். அரூர் சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் நினச்சி நாங்கள் பண்ணணும், நாங்கள் திட்டமிட்டு தோக்கடிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக பீத்திட்டு நடந்தார். இது வந்து சும்மா இருந்த வன்னியர்களெல்லாம் தூண்டி விட்டது. எல்லோருக்குமே அந்த அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குதில்ல மனசில். வெற்றி பெற்றா நம்ம ஏற்கனவே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதுவும் யார்? டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய மருமகள் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் கட்சியினுடைய தலைவர். அப்போ அந்த கட்சியை தோற்றுவித்தவர் அவர் தான். அவருடைய மருமகளே வந்து தோக்கடிக்கிறாங்க, அவருடைய மகனுடைய மனைவி. அப்போ அந்த குடும்பமே அந்த கட்சிக்காக வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நபரை தோக்கடிச்சிட்டு நீங்கள் மாறு தட்டினீங்கன்னா அப்புறம் அது என்ன கணக்கு? அப்போ அதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப வேதனை எல்லாத்துக்கும் தான் வருங்கள. அது வன்னியர் சமுதாய மக்களுக்கும் வேதனை வந்துச்சு. இதை விக்கிரவாண்டியில் அதை வந்து கரெக்டாக பயன்படுத்துக்கு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. இப்போ அதிமுகவும் நின்று இல்லை தேமுதிகவும் நின்று வேறு மாதிரியான நின்றுச்சுன்னா அந்த சூழ்நிலையை எதிர்பார்க்க முடியாது தான். வேணா ஓட்டு நிறைய பிரிஞ்சு போயிடும்ங்கிற மாதிரிலாம் நிறைய இது வரும். இது எல்லாரும் இவங்கெல்லாம் நிற்காமல் போனதுனால என்னதான் வெட்டி போட்டாலும் சரி, அதிமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர் கட்டாயம் திமுகவுக்கு உதயசூரியனில் போய் ஓட்டு போட போகிறதில்லை, போட மாட்டாங்க.
அதே மாதிரி தேமுதிகவில் உள்ளவங்களும் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறதுங்கிறது, ஏன்னா கல்யாண மண்டபத்தை இடித்ததே கருணாநிதி தான், உலகத்துக்கே தெரியும். நீங்கள் இதில் இன்னொரு தகவலையும் சொல்கிறேன். முரசுன்னு ஒரு டிவியை வந்து கலைஞர் டிவியில் வந்து அந்த அப்படியே ஆரம்பிக்கும் போது இவங்க மத்திய அரசில் பங்கெடுத்திருந்த நேரம், கலைஞர் டிவின்னு ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு டிவியாக அதுக்கு அது இதுன்னு ஆரம்பிச்சுட்டு போனாங்க. அப்போ சம்மந்தமே இல்லாமல் முரசுன்னு ஒரு சேனல் ஆரம்பித்தாங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தாச்சு. அந்த கட்சிக்கு ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவங்களுடைய சின்னம் முரசு. இப்போ முரசுங்கிற பேரில் ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நோக்கத்தில் அது எல்லாரும் பண்ணுறது தானே. அதே மாதிரி அவரும் வந்து அவங்க கட்சி அடிப்படையில் அது வரணும், சின்னத்தோடு சேர்ந்து வரணும்னு முரசுங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்லி இவங்க அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் நேராக மேலே எங்கே போவோம்? அதிகாரிகள் இங்கே தானே போவோம். இவங்க துறை தான் இவங்க கையில், துறையெல்லாம் இவங்க கையில் தான் இருக்குது. மத்திய அரசே இவங்க கையில் தான் இருந்துச்சு. இவங்ககிட்ட போகுது. உடனே இவங்க ஒரு சேனலை அப்ளை பண்ணாங்க, முரசு அப்படின்ட்டு. அதாவது விஜயகாந்த் வந்து முரசுங்கிற பேர்ல ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்க கூடாது என்பதற்காக திட்டமிட்டு அதை முடக்கிறதுக்காக இவங்க அப்ளை பண்ணி அந்த சேனலை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு கலைஞர் டிவிங்க என்னங்க சம்பந்தம்? கலைஞர்னு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. கலைஞர், இசை அருவி, அந்த அருவி, இந்த அருவி, இப்படி தானே நீங்க போயிட்டு இருந்தீங்க. சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு முரசுன்னு கேட்டால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து முரசொலின்னு வச்சுருக்கோம். அதான் உதயசூரியன் தானே உங்கள் சின்னம், முரசொலியே உங்கள் சின்னம். அதுக்கு இல்லைல்ல. அதை இப்படி ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க. முரசுங்கிறது நாங்கள் அப்படி வச்ச மாதிரி ஒரு அதாவது மக்கள் எல்லாம் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. உண்மையான காரணம் இதுதான். விஜயகாந்த் வந்து முரசுங்கிற பேரில் டிவி ஆரம்பிக்க கூடாது. அது அவருக்கு சின்னத்துக்கு அது பொருத்தமாக இருக்குது. அதனால் அவங்க அதை சாய்ஸாக எடுத்தாங்க. மத்திய அரசு அவங்க கையில் அன்னைக்கு இருந்த 2014 வரைக்கும் அவங்க கையில் இருந்ததுனால அந்த இதை பயன்படுத்தி க்ளீனாக அதை வந்து காலி பண்ணிவிட்டு, இப்படி எத்தனை குடியை கெடுத்தாங்கங்கிறது வேற கதை. இப்படி தான் வந்து திமுக வந்து, அதாவது கருணாநிதி குடும்பம் வந்து, இந்த ஓங்கோல் குடும்பம் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய அந்த முரசுங்கிற அந்த சேனலை ஆரம்பிக்க விடாமல் தடுத்து இவங்க அதை லாக் பண்ணி வச்சது இப்படி தான் எடுத்தாங்க. இவங்க எல்லா வகையிலும் இப்படி தான் பண்ணாங்க. கல்யாண மண்டபத்தை இடித்து நாசம் பண்ணாங்க. அதுக்குனியே பிளானை மாற்றி போட்டாங்க. அதுக்கு மாற்று பிளானை கொண்டு போய் விஜயகாந்த் அவர்கள் கருணாநிதிக்கிட்டே கொண்டு கொடுத்த பிறகும் அதுக்கு வந்து தீர்வே கிடைக்கல. கொடுக்கல. நோக்கமே இடிக்கணும்னு திட்டம் போட்டு அதுக்காக வேண்டிய நீங்கள் ஒரு பாலத்தை கட்டுறீங்க, அதுக்காக வேண்டிய ஒரு பிளானை போடுறீங்க. எப்படி வந்து நல்ல மனசு இருந்தால் நல்லது செய்வீங்க? எப்படி பண்ணுவீங்க? நீங்கள் கொஞ்சம் நீங்கள் இது பண்ணீங்கன்னா அந்த கல்யாணம் பண்ணவும் தப்பி போய் இதை கஷ்டப்பட்டு அவரே வேதனையோடு பதிவு பண்ணார். நான் வந்து அதை கண்ணீர் அதை இடித்து நாசம் பண்ணி அந்த கல்யாண மண்டபம், விஜயகாந்தனுடைய அந்த கல்யாண மண்டபத்தை இடித்து அங்கங்கேயா வந்து தொங்கிட்டு நிற்கும்போது குடல் அருந்து தொங்குற மாதிரி இருக்குன்னு வேதனையோடு அன்னை கொடுத்த பேட்டியிலே தான் சொன்னார். நான் வந்து ரத்தம் சிந்த கொள்ளையடிச்சு கட்டினது இல்லைங்க, நான் ரத்தம் சிந்தி உழைச்ச காசில் நான் சம்பாதிச்சு கட்டின கல்யாண மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு அன்னைக்கு பதிவு பண்ணிட்டு போனார் விஜயகாந்த் அவர்கள். அந்த தொண்டர்கள் எப்படிங்க திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க சொல்லுங்கள்? அதனால தான் திமுக கூட கூட்டணியை வைக்க மாட்டேன்னு சொன்னார். வைக்கவே இல்லையே. அதுக்கு முரண்பட்டதே அதனால தான். தனியாக கூட நின்னாரே ஒழிய. ஆனால் விஜயகாந்த் கூட அந்த கருணாநிதி கூட மட்டும் அதுக்கு பிறகு கடைசி வரைக்கும் அவர் காலம் வரைக்கும் அவங்க முயற்சியெல்லாம் பண்ணினாங்க. ஆனால் அவர் அதுக்கு இடம் கொடுக்காம போனதுக்கு காரணம் வந்து அவருடைய அடி மனசுலே அது வந்து இந்த மாதிரி ஆகிட்டு. இவ்வளோத்துக்கும் அவர் கருணாநிதி மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தாள். கருணாநிதி மேலே மரியாதை வச்சவங்க எல்லாம் இப்படி தான் நாசமாக போயிட்டு இருப்பாங்க, நாசமாக ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட புத்தி தானே அவங்களுக்கு. இதே மாதிரி செய்தவங்க எப்படி இவங்க வந்து இது உதயசூரியன்லவே ஓட்டு போடணும், திமுகவுக்கு ஓட்டு போடணும்னா விஜயகாந்தை ஏற்றுக்கொண்டவங்க எப்படி போடுவாங்க? போட மாட்டாங்க. இதெல்லாம் இயல்பு. இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. கழிந்த 2024 சட்டமன்ற தேர்தலில் பல பதிவுகளில் நானே 1-2 இடத்துல நான் பதிவு பண்ணியிருந்தேன். சீமானுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் இன்னேஜெண்டா பூத்து அதாவது இந்த வாக்குச்சாவடி முகவர்களாக உள்ளே இருப்பாங்கல்ல, அதில் இந்த சுயேட்சையில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரனை கூட அதிமுக காரணங்களை கூட திமுக காரங்க விலைக்கு வாங்கிட முடியும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் உள்ள இன்னேஜெண்டை விலைக்கு வாங்க முடியாது, அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு நான் பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ விசாரிக்கும் போது தமிழகம் முழுக்க அவங்க தான் முதல் விலை போயிருக்காங்க. ஏற்கனவே திட்டமிட்டு விலை போனது அவங்க தான். அங்கே வந்து இவங்க தான் துணிச்சலாக நிற்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துடுவாங்க. சில இடத்துல பில்டப்பையும் காணிச்சுக்கிட்டாங்க. ஆனால் ஒரிஜினலாக என்னென்னா திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்குறதுக்கே உள்ளே உட்காந்துருந்துருக்காங்க. திமுக என்ன மோசடி பண்ணாலும் அதை கண்டுக்காதுன்னு சொல்லி அதுக்காக வேண்டியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே இருந்துக்கிட்டாங்க. இப்படி பல இடங்களில் நடந்திருக்கு. விக்கிரவாண்டிலையும் இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் அங்கே இறங்கியிருக்கு இந்த கும்பல். அதுதான் வந்து நாம் தமிழர் சீமானுடைய அஜெண்டா. இதுதான்
இதே மாதிரி அங்கே வந்து பூத்து இன்னே ஜென்டனி உள்ளே இருக்கவங்கலாம் நாம் தமிழருங்கிற பேரில் இருக்கவங்கலாம் திமுகவுக்கு சாதகமாக செயல்படணும். அப்படி ஒரு ஐடியாலாம் கொடுத்து ஏற்கனவே 2024 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் லேட் ஆகி புரிஞ்சிருக்கோம். பாமக ஏரியாங்கிறதுனால, வன்னியர்கள் ஏரியாங்கிறதுனால கொந்தளிச்சு எங்கெங்கெல்லாம் அந்த பரிசு பொருள் வாங்கி திமுக காரன் பதுக்கி வச்சிருந்தாங்க அவலத்தையும் உடச்சி வீட்டை உடச்சி அள்ளிட்டு வந்துட்டாங்க. அள்ளி தெருவா போட்டு போலீஸை வந்து வர வச்சு எல்லாம் பண்ண வச்சு. இன்னொரு தகவலும் இருக்குது. அங்கே உடனே கிட்டத்தட்ட 13,000 ஓட்டு செத்தவங்க ஓட்டை வந்து வச்சுருக்காங்க. 13 பெரிய மோசடி இது. 13,000 ஓட்டு இறந்து போனவங்க ஓட்டை வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் பதிவு பண்ணியிருக்காங்க. விக்கிரவாண்டி தொகுதியில் பதிவு பண்ணதாக தகவல். 13,000 ஓட்டுன்னா என்ன ஆச்சு நினச்சி பாருங்க. அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளால 2,33,000 ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியில் 13,000 ஓட்டுகள் வந்து செத்தவங்க ஓட்டு அவர் உயிரோட இருக்கதாக தேர்தல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல கொண்டு வந்து அவங்க ஓட்டெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா இது தமிழ்நாடு முழுக்க இது நடந்திருக்கும்ல. எவ்வளோ பெரிய சூத்திரதாரிகள் பாருங்க. வெற்றி பெற்றவங்களாம் எப்படி வெற்றி பெற்றான்னு தெரியுதா? செத்தவங்களாம் வந்து ஓட்டு போட்டிருக்கான். ஆனால் மிஷினில் ஓட்டு போட முடியாது. மிஷினில் உதயசூரியனில் போட்டால் அது தாமரையில் வருது, கைக்கு போட்டால் தாமரையில் வருதுன்னு உருபூதா ஒரு மோசடி பிரச்சாரத்தை பண்ணி விட்டு அண்டர் கிரவுண்டில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை வச்சு உள்ளால இருந்து என்ன வேலை பார்த்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? செத்தவங்க ஓட்டெல்லாம் போட வச்சிருக்கு இந்த திமுக கும்பலுங்கிற. அதுவும் விக்கிரவாண்டியிலிருந்து எடுத்திருக்காங்க. பாமக காரங்க எடுத்திருக்காங்க. பாலு எடுத்திருக்காரு, வழக்கறிஞர் பாலு இதை கையில் எடுத்திருக்காரு. கண்டுபிடிச்சி கையில் எடுத்து தேர்தல் கமிஷனுக்கு கொண்டு கொடுத்துருக்காரு. நேத்தைக்கு கொடுத்து இந்த ஓட்டு அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணின்னு கொடுத்துருக்காரு. ஆனால் ரிமூவ் பண்ண முடியாது. என்ன நேற்றை கொடுத்துருக்காரு. 10ஆம் தேதி தேர்தல். அதுக்கு அவகாசம் மார்க் பண்ணலாம். இதெல்லாம் மார்க் பண்ணி கொடுக்கலாம். அங்கே கொடுக்கறதெல்லாம் மார்க் பண்ண சொல்லி அவங்க இது பண்ணலாம். ஆனால் சத்யபிரகாஷ் சாகுங்கிற இந்த செத்த ஆள் வந்து திமுகவினுடைய கொத்தடிமை வேலை பார்க்கக்கூடிய ஆள். இந்த தேர்தலில் அந்த ஆள் நியாயமான வேலை பார்க்கலன்னு வச்சுருங்களேன், உண்மையிலே வந்து நடு ரோட்டில் விட்டு எரிச்சு விடலாங்க. பெரிய கொடுமைங்க. ஒரு சின்ன இடைத்தேர்தலை கூட நேர்மையான முறையில் நடத்த முடியலைன்னா என்னத்துக்குங்க இவனெல்லாம் வந்து தேர்தல் அதிகாரியாக இருக்க முடியும்? ஒரு மாநில தேர்தல் அதிகாரிங்க. கேவலமாக இல்லையா? எதுக்கு படிக்கணும் நீங்கள்? இதுக்கு வேற என்னத்தையாவது திங்கலாமா? நீங்கள் சோத்தை எதுக்கு திங்குறீங்க? கேவலமானதுங்க. அந்த ஈரோடு கிழக்குலாம் அப்பட்டமான விதிமீறல் அப்பட்டமாக வெளியே தெரிஞ்சுது. என்ன நடவடிக்கை எடுத்தார் இந்த புண்ணாக்கு மாடன்? எடுக்கவே இல்லைங்க. அதே மாதிரி இந்த கழிந்த தேர்தல் இந்த மாதிரி இந்த செத்து போனவங்கள ஓட்டெல்லாம் இருக்குது தெரியாதுன்னா எப்படிங்க நீங்கள் தேர்தல் அதிகாரியாக இருக்கீங்க? ஒரு மாநிலத்துக்கு தேர்தல் அதிகாரியாக இருக்கீங்க. பல்காக ஓட்டு வந்து ரிமூவ் ஆகிருக்குன்னா எப்படிங்க உங்களுக்கு தெரியாமல் போச்சுது? அது அவ்வளவா மோசடி. இப்போ அங்கே எவ்வளோ பேருக்கு ஓட்டை காலி பண்ணி வச்சுருக்காங்களே, இது எனக்கு தெரியல. செக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பால் வக்கீலுங்கிறனாலே அவர் இதெல்லாம் உள்ள நுழைஞ்சிருக்கனால கண்டிப்பாக இவங்க டீம் வந்து இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அதையும் பார்த்துருப்பாங்க. அப்படியே ரிமூவ் ஆயிருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எலெக்ஷன் அன்னைக்கு தான் வெளியே தெரிஞ்சுன்னா ஒன்றும் என்னமோ ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. இப்படி அங்கே இந்த மோசடி 13,600 ஓட்டை வந்து செத்து போனவங்களுடைய ஓட்டை 2024 பாராளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே போட்டிருக்காங்க. அந்த தொகுதிக்குள்ள மட்டுமே 13,600 ஓட்டு அப்படின்னா அதுக்குள்ளால உள்ள 6 சட்டமன்ற தொகுதியிலையும் எவ்வளவு ஓட்டு வந்திருக்கும்? திமுக காரன் எப்படி வெற்றி பெற்றான்னு இப்ப தெரியுதா? இப்போ இதே மாதிரி தமிழகம் முழுக்க நடந்திருக்கும். நடக்காதுன்னு எப்படி சொல்றீங்க? இப்போ அவ்வளவு இதே ரீசெக் பண்ணாதான் தெரியும். தமிழகம் முழுக்க அந்த மோசடி பெரிய மோசடிங்க. இதெல்லாம் செத்து போன ஓட்டை எப்ப கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல, யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி இதுக்கும் ஒரு வேலை வச்சுருக்காங்க. தேர்தல் கமிஷனில் அதெல்லாம் வந்து மார்க் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம். இன்ஸ்ட்ரக்ஷன் கூட தான் மார்க் பண்ண முடியும். தேர்தலில் அங்கே எவன்லாம் பூத்துக்கு போகிறான்னா அவங்களாம் கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் அதெல்லாம் மார்க் பண்ணி அங்கே பூத்து இன்னேஜாண்டாக இருக்கவங்களுக்கு அந்த நம்பரெல்லாம் 10 நிமிஷத்தில் சொல்லிட முடியும். இந்த நம்பரெல்லாம் வந்து ரிமார்க் இதெல்லாம் டெட்டு அப்படின்னு சொல்லி எழுதிருங்கன்னு சொன்னால் பண்ணிடுவாங்க. இந்த வேலையை தேர்தல் கமிஷன் செய்யணும். குறைந்தபட்சம் தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை செய்துக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும். அதுவே உள்ளே வரும்போதும் அந்தந்த நம்பரில் இருக்கக்கூடியவங்க டெட்டுங்கிறத அவங்க செய்யணும். ஆனால் செய்வாங்களா, செய்ய போகிறாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. இது செய்கிறதுக்கு சாத்தியமானது. இவங்க அப்படி செய்யாட்டா கூட பாமக சார்பில் உள்ள இருப்பாங்கல்ல பூத் இன்னேஜென்ட்டுகள், அந்த வாக்குச்சாவடி முகவர்கள், அவங்க கட்டாயம் அந்த இதில் மார்க் பண்ணியிருப்பாங்க. அதை இவங்க தரப்புலேருந்து ஏற்கனவே பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போய் இந்த நம்பரை சொன்னோன்னு தூக்கிடுவாங்க. இந்த நம்பரை சொன்ன உடனே கொந்தளிச்சிடுவாங்க. எல்லாம் வன்னியர் ஏரியா வேறு. எந்த கிராமத்தில் எந்த ஓட்டுச்சாவடிக்கு போனாலும் அந்த வன்னியர் இல்லாமல் அங்கே இருக்க மாட்டாங்க. பாமக இல்லாமல் அங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் ஆகிப்போச்சு. திமுகவை தோக்கடிச்சே தீரணுங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நோக்கடிச்சுட்டு நடந்தீங்கன்னா என்னங்க, நீங்கள் அன்புமணி அவங்களுடைய மனைவியை தோக்கடிச்சது கூட பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் தான் தோக்கடிச்சோன்னு சொல்கிறீங்கன்னா நாங்கள் இனிமேல் வெற்றி பெற்று காணிங்கன்னு நினைக்க மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. 5 எம்எல்ஏ இருக்காங்க அவங்களுக்கு. பாமகவுக்கு 5 எம்எல்ஏ இருக்குது.
ஆனால் அந்த கட்சி வந்து இப்போ வந்து அந்த தேர்தல் அந்த அங்கீகாரத்தை இழந்து போய் நிற்கிது. இப்போ அந்த 5 எம்எல்ஏக்கு கூட ஒரு எம்எல்ஏ கிடைச்சா அங்கீகாரம் கிடைக்கும். இது ஒரு பாயிண்ட். இந்த இடத்துல பாமக வெற்றி பெற்றுச்சுன்னா பாமகவுடைய எதிர்காலமே வேற மாதிரி மாறி போயிடும். ஒரே ஒரு தொகுதி தான், ஒரே ஒரு இடைத்தேர்தல் தான். அந்த ஒரு எம்எல்ஏ கிடைக்கிறதுனால என்ன பெருசாக கிடைக்கும்? அங்கீகாரம் கிடைக்கிறது பெரிய விஷயம்தான். இழந்த இனம் ஏற்கனவே இழந்துட்டு, இழந்த அங்கீகாரம் மீண்டும் கிடைக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்தான். அதை விட முக்கியமானது அந்த கட்சி வந்து ஆளுங்கட்சியை தோக்கடிச்சுதான், கூட்டணி பலம் இதெல்லாம் இருந்து தான் தோக்கடிச்சாலும் கூட, எதுவாக இருந்தாலும் பாமகவுக்கு தானே மெயினாக போயிட்டு வெற்றி போய் சேரும். அப்படி சேரும் பட்சத்தில் திமுகவை தோக்கடிச்சோங்கிற ஒரு பெரிய இது வரலாற்றில் பதிவாயிரும்ல. இது வரலாற்று சாதனை தானே பாமகவை பொறுத்த வரைக்கும். அதனால அவங்க களத்தில் அந்த அளவுக்கு விகரஸாக நிற்கிறாங்க. ரத்தத்தை உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் திமுகவுடைய நிலைமை பாருங்க. திமுக மட்டும் அங்கே தோத்து போச்சுன்னு வச்சிருங்க, அதோட கதை முடிஞ்சுது. 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றதும் நாசமாக போச்சு. ஒரே ஒரு இடைத்தேர்தல், ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் தோக்கதன் மூலமாக 40 இடத்துல வெற்றி பெற்றதும் நாரடிச்சு போயிடும். அப்படியே நாசமாக போயிடும். அது செல்லா காசாகி போயிடும். திமுகவினுடைய எதிர்காலம் அப்படியே சரிவை நோக்கி போயிடும். இதுதான் உண்மை. அதனால அவங்க எப்படியாவது நம்ம வெற்றி பெற்றணுங்கிற அடிப்படையில் எவ்வளவு வேணாலும் பணத்தை கொடுக்கணும், எவ்வளவு பேரை வேணாலும் விலைக்கு வாங்கணும் தான் அவங்க இறங்குறாங்க. ஆனால் இவங்களும் களத்தில் வலுவாக இது எவ்வளவு சூத்திரமும் தெரிஞ்சு களத்தில் இறங்கியிருக்கனால அவங்க ஈஸியாக வந்து திமுக வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இன்னைக்கு இல்லை. அநேகமாக திமுக தோல்வியை தழுவுங்கிறது தான் இன்னைக்குடைய நிரசதரமான உண்மை. என்ன ஒரு விஷயமும் இருக்குது, பாமகக்காரங்க இது என்ன அவங்க உயிரை கொடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாதி ரீதியாக அதை எடுத்திருக்காங்க. வெறும் பாமகன்னு நினைக்கல. இதுக்கு முன்னாடி இடைக்காலத்தில் சில இடத்துலலாம் வேற மாதிரிலாம் இருந்துச்சு சில சூழ்நிலைகளில். ஆனால் இப்போ அப்படி இல்லை. பாமகன்னு அவங்க நினைக்கல. இதே மாதிரி தேமுதிகவில் உள்ளவங்களுக்கும் அந்த அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இது இருக்குது. திமுகவுக்கு மேலே உள்ள கோபம் இருக்குது. அப்போ அதிமுகவில் உள்ள அவங்களுக்கும் இருக்குது. இதை விட முக்கியம், திமுகவில் உள்ள வன்னியர் இருக்காங்களா, அவங்களுடைய ஓட்டும் வந்து இந்த வாட்டி திமுகவுக்கு விடுறது கஷ்டம். இந்த திருமாவளவன் மாதிரி எத்துவாளிகள்னாலேயும் அந்த ஓட்டு திமுகவுக்கு இந்த வாட்டி விழா. அதனால வந்து திமுக திருமாவளவன் நாடகம் நடிச்சுட்டு இருக்கார் பாருங்க. சம்மந்தம் இல்லாமல் இப்போ இது மது ஒழிப்பை பண்ணணும் அப்படின்னு திமுகவுக்கு எதிராக பேசுகிற மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கிட்டு கிடக்க இருந்தாலும் எதுக்குன்னா, திமுகவில் உள்ள வன்னியர்கள், குறிப்பாக விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள திமுகவில் உள்ள வன்னியர்கள் வந்து திருமாவளவன் தான் இப்போ கட்சியை விட்டே வெளியே கூட்டணியை விட்டே வெளியே போறாரு. அவர் அந்த இதில் வந்து வன்னியர்களுக்கு எதிராக இந்த திமுகவுக்கு எதிரான செயல் திட்டத்தில் இறங்கிட்டாரு. அவர் வந்து திமுகவினுடைய ஆட்சியை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மது விலக்கு அமல்படுத்தணும்னு சொல்லி பாராளுமன்றத்திலே போய் பேசிட்டாரு. இங்கே வந்து போராட்டம்லாம் நடத்திட்டாரு. அது அரசாங்கத்தை கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் நாடகம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக திருமாவளவன் அவர்களால் அரங்கேற்றப்பட்டுள்ள ஒரு அப்பழுக்கற்ற நாடகம் இது. தேர்தலுக்கு பிறகு பாருங்க எதுவுமே இருக்காது. தேர்தலுக்காக அதாவது வன்னியர்களுடைய ஓட்டை திமுகவுக்கு கொண்டு வர்றதுக்காக நடத்தக்கூடிய நாடகம். இது பெரிய நாடகம். இது எப்படியாவது கொண்டு வரணும்னு நினைக்கிறார். எப்பாடுபட்ட அதுக்கு தான் அந்த இவருக்குடைய பங்களிப்பை செய்கிறாங்க. ஏன் பிரச்சாரத்துக்கு போல சொல்லுங்க, அங்கே என் பறையர் சம்மதமே இல்லையா? போக வேண்டியது தானே, போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியது தானே. அங்கே போய் திமுகவுக்கு ஆதரவாக இனிமேல் பண்ணவே மாட்டேன். ஏன்னா போனார் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உள்ள வன்னியருடைய ஓட்டு, திமுகவில் உள்ள வன்னியர்களே வந்து திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது நான் அந்த காரணத்துக்காக வேண்டி இந்த ஆள் ஒதுங்குறார். ஒதுங்கி திமுகவுக்கு அதை எப்படி வந்து சிதம்பரம் தொகுதியில் வன்னியர் விரல எழுத்தையே வன்னியருக்கு கண்ணில் குத்துனாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி விக்கிரவாண்டிலையும் அதை மாதிரி பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு ஒரு மனப்பால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் திமுகவில் உள்ள வன்னியர்கள் அந்த அளவுக்கு இந்த வாட்டி அறிவு கெட்டவங்களாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயமும் இருக்குது. லேட்டஸ்ட் இன்னைக்கு மத்தியானம் கிடைச்ச தகவல், அந்த தொகுதியில் 30% அளவுக்கு வந்து இவங்க பறையர் சமுதாயம் இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அதுலேயும் அதிமுக இருக்குது, அதுலேயும் தேமுதிக இருக்குது, அதுலேயும் வந்து மற்ற கட்சிகளும் இருக்குது. ஆனாலும் அதில் பெரும்பாலான ஓட்டு திமுகவுக்கு விழுந்திருக்குங்கிறது கடந்த தேர்தல் முடிவு. ஆனால் இந்த தேர்தலில் அதில் அந்த ஏற்கனவே போட்டவங்க கூட முழுவதுமாக ஏற்கனவே திமுகவுக்கு ஓட்டளித்த பறையர் சமுதாயத்தில் உள்ளவங்க கூட அந்த அளவுக்கு போடுவாங்கிறது கேள்விக்குறின்னு சொன்னாங்க. போட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அங்கேயும் நிறைய ஓட்டு வந்து பாமகவுக்கு விழுதுன்னு சொன்னாங்க. இது அங்கே உள்ள நிலவரம். எனக்கு அந்த கள நிலவரம் அங்கேருந்து சொன்னப்பட்ட தகவல், அங்கேருந்து நான் விசாரிக்கும் போது கிடைச்ச தகவல். நேரடியாக போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் போகணும்னு வச்சுருக்கேன். வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி வந்து அங்கே பாமக வெற்றி பெறதுக்குள்ள சூழ்நிலை அதிகமாக இருக்குது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்குது. கூடுதலாக ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்லணும். இங்கே வந்து அந்த சீமானுக்கு வந்து ஒரு சரியான ஒரு சம்மட்டி அடி அங்கே கிடைக்கும்.
செருப்படி கிடையாது, சம்மட்டி அடி கிடைக்கும் இந்த வாட்டி, விக்கிரவாண்டியில் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவர் விட்டுருக்கவுடைய வேட்பாளர் வந்து, அதாவது நான் வந்து என்ன மாதிரியான பிரச்சாரம் பண்ணிட்டு கிடக்குது அப்படின்னா, தருமபுரி தொகுதியில் நாங்கள் வாங்கின ஓட்டுனால தான் நாங்கள் வந்து அன்புமணிக்கு பொண்டாட்டி, அதாவது சௌமியா அன்புமணியை தோக்கடிச்சோன்னு சொல்லி அங்கே போய் மாறு தட்டியிருக்கு. ஆட்டு வாங்கி கிழிச்சதெல்லாம் என்ன 16,000 17,000 ஓட்டு தான் வாங்கினாங்க. அன்புமணி அவருடைய மனைவியை வந்து தோற்றது வந்து 23,000 சில்லற ஓட்டு. அதில் இவங்க ஓட்டால் தான் நாங்கள் தோத்தோன்னு சொல்கிறது அதில் இல்லை. இவங்க ஓட்டம் ஒரு பங்குன்னு வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க அது வெற்றி பெற அவங்களே நின்னாங்க வாங்கினாங்கங்கிற மாதிரி தான் எல்லாம் நம்மெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க வந்து அதை விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து அதை பிரச்சாரத்தில் பேசுகிறாங்க. நான் தோக்கடிச்சிட்டேன்னு பேசுகிறாங்க. நான் தான் அவங்கள சௌமியா அன்புமணியை தோக்கடித்தேன் அப்படின்னு சொல்லி வீராப்பு தட்டுறாங்க. அப்படின்னா திமுகவை அங்கே தோக்கடிச்சது இவங்களாவே இருக்கட்டும், வெற்றி பெற்றது யாரு? அவன் யாருக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்க? திமுகவுக்கு தானே. அப்போ திமுகவுக்கு தானே மறைமுகமாக ஆதரவாக இருக்கீங்க. அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய அஜெண்டாவே திமுகவை வெற்றி பெற வைக்கிறதுக்கு, எதிராக உள்ள ஓட்டை பிரிக்கிறதுங்கிறது அப்பட்டமா தெரியுதா? இதுக்கு தான் திமுக கூலிக்கும் இந்த திமுக கிட்ட காசை வாங்கிக்கிட்டு, அந்த கோபாலபுரம் குடும்பத்துக்கிட்ட காசை வாங்கிட்டு சீமான் தண்ணி அடிச்சுட்டு நாடகம் நடத்துறாருன்னு புரியுதா? இந்த குடிகாரன் இந்த வேலையை தான் செய்கிறாரு அப்படிங்கிறத அப்பட்டமா நிரூபிச்சுட்டாங்களா? உண்மையே அதுதான். சீமானுடைய முழு நேர வேலையும் இந்த கடந்த தேர்தலிருந்து நீங்கள் எடுத்து பாருங்க, முழுக்க திமுகவுக்கு கொத்தடிமை வேலை. அங்கேருந்து அவங்க கொடுத்த சில கோடிகளுக்கு இந்த ஆள் வேலை போய் அந்த பணத்துக்கு அப்படி கூவிட்டு கிடக்கிறாருங்கிறது அப்பட்டமாக தெரியுதா? இதே தான் விக்கிரவாண்டியிலும். அதனால் கண்டிப்பாக அந்த இவருக்கு ஒரு சம்மட்டி அடி கண்டிப்பாக இந்த தேர்தலில் விக்கிரவாண்டி மக்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க இதுக்கு. ஏன்னா இந்த விஷயம் வந்து நல்லா வைரல் ஆகி போச்சு. இந்த பேசின வீடியோ வந்து நமக்கே பல குரூப்பில் வந்துட்டு இருக்கு. நேரடியாகவே நிறைய பேர் எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே வந்து இந்த பணம் கொடுக்கல, இந்த பொருட்களெல்லாம் வாங்கி வச்சது எல்லாமே பிடிச்சி உடனே பண்ணுறாங்க. பாமகவினுடைய இந்த தொண்டர்கள் வந்து பயங்கர விகரச நிர்வாகிகளும் தொண்டர்களும் அங்கேயே களமாடிக்கிட்டு இருக்காங்க. அதில் அங்கே கொஞ்சம் பேரை பிடிச்சி அடைச்சியெல்லாம் வச்சு பார்த்துருக்காங்க. பப்ளிக் மீட்டிங் போகக்கூடாது, அன்புமணி அங்கே பேச போகிறாருன்னா அங்கே வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தெல்லாம் பார்த்துருக்காங்க. அதெல்லாம் உடச்சி எறிஞ்சிட்டாங்க. அதனால் இனிமே வந்து அங்கே வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து சில விரும்பத்தகாத செயல்கள் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளவு ரவுடிகளும் அங்கே தானே இருக்காங்க. திமுக ரவுடிகளும் அங்கே தான் இருக்காங்க. திமுக அமைச்சர்கள்ங்கிற பேரில் உள்ள ரவுடிகளும் அங்கே தான் இருக்காங்க. எம்எல்ஏக்கள்ங்கிற பேரில் இருக்கிற ரவுடிகளும் அங்கே தான் இருக்காங்க. அவ்வளவு அயோக்கியர்களையும் அங்கே கொண்டு களம் இறக்கி விட்டுட்டு போலீஸ்காரங்களும் அவங்க வச்சு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால் அதையும் எதிர்கொள்ளக்கூடிய, ஏன்னா டாக்டர் ராமதாஸ் எவ்வளவோ பெரிய பழுத்த அரசியல்வாதி. கருணாநிதி காலத்திலேருந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து அரசியல் நடத்திட்டு இருக்கவருக்கு அதெல்லாம் தெரியாதா? வித்தை தெரியாதா? அவருக்கும் தெரியும், அன்புமணிக்கும் தெரியும். அதே மாதிரி அவங்க மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே நல்ல விவரமான ஆட்கள் தான். அதில் அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த வாட்டி வந்து விக்கிரவாண்டியில் திமுக வெற்றி பெறாதுங்கிறது என்னுடைய கருத்து. அது இன்றைய சூழ்நிலையில் கண்டிப்பாக அங்கே பாமக தான் வெற்றி பெற போகுது. திமுகவுக்கு ஒரு பெரிய தோல்வி அங்கே காத்து இருக்குது. கடைசியாக நான் அங்கே கேட்ட தகவலின்படி உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன தான் பணத்தை அள்ளி வீசினா கூட அந்த மக்கள் பணம் வாங்க மாட்டாங்க, பணத்துக்கு விலை போக மாட்டாங்க வன்னியர் சமுதாயம் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஆத்திரத்தில் இருக்காங்க. மு.க. ஸ்டாலின் மேலேயும் திமுக மேலேயும் திமுக கூட்டணி மேலேயும் அந்த அளவு கோபத்தில் இருக்காங்க. அந்த கோபத்தின் வெளிப்பாடாக நீங்கள் என்னத்தை கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்போம், தேர்தல் வரைக்கும் பொறுத்து இருப்போம். இன்றைய சூழ்நிலையில் பாமக அங்கே வெற்றி பெறுங்கிறத நம்ம தைரியமாக நம்பலாம். விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக தோல்வி அடைய போகுதுங்கிறத உறுதியாக நம்பலாம். நன்றி, வணக்கம்.